குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். தி டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் மேக்ஸ் கொஸ்டின். ஒரு மனிதன் 5 நாட்களில் 100 திராட்சைகளை சாப்பிட்டான். ஒவ்வொரு நாளும் அவன் முந்தைய நாட்களில் சாப்பிட்டதை விட 6 திராட்சைகளை கூடுதலாக சாப்பிட்டான் எனில் முதல் நாளில் எத்தனை திராட்சைகளை சாப்பிட்டான்? இப்போ நமக்கு முதல் நாள் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க, அதனால முதல் நாளை வந்து எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். அப்போ ரெண்டாவது நாள் எவ்வளோ சாப்பிட்ருப்பாங்க? ஒவ்வொரு நாளும் 6 திராட்சைகளை கூடுதலாக சாப்பிட்டான். அப்போ ரெண்டாவது நாள் எக்ஸு ப்ளஸ் 6, திருப்பி மூன்றாவது நாள் எக்ஸு ப்ளஸ் இங்கே ஒரு 6 இருக்கும், அகெயின் ஒரு 6 ஆட் பண்ணணும். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 12. நாலாவது நாள் எக்ஸ் ப்ளஸ் 18, 12 கூட ஒரு 6 ஆட் பண்ணியிருக்கோம். அஞ்சாம் நாள் எக்ஸ் ப்ளஸ் 24, இந்த 18 கூட ஒரு 6. ஏன்னா முதல் நாளை விட 6 திராட்சைகளை கூடுதலாக சாப்பிட்ருக்கான், அதனால தான் இந்த மாதிரி வந்திருக்கோம். இப்போ நமக்கு மொத்த திராட்சை 5 நாட்களில் 100. இப்போ இது 5 நம்ம ஆட் பண்ணால் நமக்கு 100 கிடைக்கணும். அப்போ எக்ஸு எக்ஸ் ப்ளஸ் 6, எக்ஸ் ப்ளஸ் 12, எக்ஸ் ப்ளஸ் 18, எக்ஸ் ப்ளஸ் 24 ஈக்குவல் டு 100. 5x ப்ளஸ் இது எல்லாத்தையும் கூட்டும்போது 60 ஈக்குவல் டு 100. 5x ஈக்குவல் டு 100, இது 60 அங்கூடி போகும்போது மைனஸ் 60. இப்போ 5x ஈக்குவல் டு 40, எக்ஸ் ஈக்குவல் டு 1 5 5 எண் 5 40. இப்போ முதல் நாள் சாப்பிட்ட திராட்சைகளின் எண்ணிக்கை 8. நெக்ஸ்ட் சம். ஒரு துணி சலவை செய்யப்படும் போது 0.5% சுருங்குகிறது எனில் இதனை பின்னத்தில் குறிப்பிடுக. இதை பின்னத்தில் குறிப்பிடணும். அப்போ 0.5% சதவீதத்தில் இருக்கிறத என்ன செய்வோம்? நம்ம 0.5/100 எடுத்துக்கிடும். இப்போ நமக்கு 0.5 இருக்கிறதுனால நமக்கு கண்டுபிடிக்க கஷ்டமாக இருக்கும். அதனால நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இங்கே ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கிறதுனால 10ஆல் மேலேயும் கீழேயும் மல்டிபிள் பண்ணுறோம். அப்போ என்ன பண்ணுறோம்? இது வந்து 5ன்னு அறியும், இது வந்து 100 × 10 அப்படி இருக்கும். 1 5 5 2 5 10. இப்போ மேலே என்னது இருக்குது? 1 இருக்குது, கீழே 100 × 2, இப்போ 1/200. இதுதான் பின்ன வடிவம். நெக்ஸ்ட் சம். ஃபைண்ட் த HCF 16x³ y² 24xy³ z. HCFன்னு கேட்டிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பரும் கொடுத்துருக்காங்க, வேரியபிளும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன செய்ய போறோம்னா, நம்பருக்கு தான் HCF கண்டுபிடிக்க போறோம். 16க்கும் 24க்கும் 16, 24. இப்போ இதுக்கு நம்ம HCF கண்டுபிடிக்கும் போது காமன் டேர்ம் மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். இப்போ நாங்கள் 4 டேபிளில் போடுறேன். நானாங்க 16, 6 நாங்கள் 24. திருப்பி அகைன் இது காமன் டேபிளில் வரும், 2 டேபிளில் வரும். 2 4, 3 2 6. இது வந்து நம்ம காமன் டேபிளில் வராது. அப்போ இது 2 தான் காமன் டேபிளில் இருக்குது. அப்போ இது 2 பண்ணும்போது HCF வந்து 8. இப்போ நம்ம நம்பருக்கு மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். நம்ம வேரியபிளுக்கு கண்டுபிடிக்க போகிறோம். வேரியபிளுக்கு எப்படி HCF கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அடுக்கில் காமனாகவும் இருக்கணும், அடுக்கில் லோயர் டேர்மும் எழுதணும். இப்போ எக்ஸுங்கிறது ரெண்டுலேயும் காமனாக இருக்குது, அடுக்கில் லோயர் என்னது இருக்குது? இங்கே 3 இருக்குது, இங்கே x⁴ இருக்குது. அப்போ நமக்கு லோயர் டேர்ம் தான் எழுதணும். அப்போ 8 லோயர் டேர்ம் எழுதும் போது எக்ஸு, இங்கே ஒய் இருக்குது, இங்கேயும் ஒய் இருக்குது, இங்கே y³ இருக்குது, இங்கே ஸ்கொயர் இருக்குது. இப்போ இதில் லோயர் டேர்ம் வந்து 2 தான், அப்போ y². இசட் வந்து இங்கே இருக்குது, இங்கே இல்லை, அதனால நம்ம இசட் வந்து எழுதக்கூடாது. இப்போ எல்சிஎம் கேட்டால் இசட் எழுதணும், இங்கே HCF தான் கேட்டிருக்காங்க, அதனால இசட் காமன் டேர்ம் மட்டும் தான் எழுதணும். அப்போ அதோட HCF என்ன வரும்னா 8xy². நெக்ஸ்ட் சம். ஒரு விவசாயியிடம் 144 வாத்துகளுக்கு 28 நாட்களுக்கு தேவையான உணவு உள்ளது. அவர் 32 வாத்துகளை விற்றுவிட்டார் எனில் அவரிடம் உள்ள உணவு மீதமுள்ள எத்தனை நாட்களுக்கு போதுமானதாக இருக்கும்? மொத்தம் எத்தனை வாத்து? 144 வாத்து. எத்தனை நாளுக்கு அது இருக்குமா? 28 நாட்களுக்கு இருக்குமா? இப்போ நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? 32 வாத்துக்களை விற்று விட்டார் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ 144ல் 32 கழிக்கணும். அப்போ ரிமைனிங் எத்தனை வாத்து இருக்கும்? 112 வாத்து இருக்கும். இப்போ 112 வாத்துக்கு எத்தனை நாட்களுக்கு தேவையானதாக இருக்கும் அப்படின்னா, இன்ட்டு அந்த நாட்கள் தெரியாது, அதனால எக்ஸ்ன்னு போட்டுரும். இப்போ எக்ஸை மட்டும் வச்சுட்டு இந்த டேமை அங்கோடி கொண்டு வரும். அப்போ அங்கே கொண்டு வரும்போது 144 × 28, இது வந்து பெருக்கல் இருக்குது, இங்கே வரும்போது டிவைடில் வரும். கேன்சல் பண்ணும்போது எக்ஸ் ஈக்குவல் டு 36 நாட்கள். நெக்ஸ்ட் சம். எத்தனை ஆண்டுகளில் 5600 ஆண்டுக்கு 6% தனிவட்டி வீதத்தில் 6720 உயரும்? தனிவட்டி தான் கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? எத்தனை ஆண்டுகளில். தனிவட்டிக்குள்ள ஃபார்முலா என்னது? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR/100. இப்போ நமக்கு இதில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு எடுத்து எழுதணும். P வந்து 5600, N வந்து எத்தனை ஆண்டுகள் தெரியாது, N தெரியாது, R வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6%. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இப்போ நமக்கு வந்து 5600லேருந்து 6720 இருக்குது. அப்போ இதோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன கிடைக்குன்னா, 6720லேருந்து 5600 கழிக்கணும், கழிச்சா 1120. இனிமேல் எல்லாமே நமக்கு கிடைச்சிட்டு சப்ஸ்டியூட் மட்டும் தான் பண்ண போகிறோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 1120
பி எவ்வளவு 5600 இன்ட்டு என் இன்ட்டு ஆர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6/100. இந்த ஜீரோக்கும் கேன்சல் பண்ணியாச்சு. இப்போ என் மட்டும் வச்சுக்கிட்டு இந்த ரிமைனிங் டேர்ம்லாம் இந்த பக்கம் கொண்டு வரோம். அப்போ 1120 மேலே இருக்கும் டிவைடட் பை 6 இன்ட்டு 56. இதெல்லாம் நமக்கு கேன்சல் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் வரும்னா லாஸ்ட்டு n ஈக்குவல் டு 10/3 வரும். இப்போ நமக்கு வந்து இந்த மாதிரி பின்னத்தில் கொடுக்க மாட்டாங்க, இயர் மட்டும். இப்போ n ஈக்குவல் டு இதை கலப்பு பின்னம் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் மாற்ற போகிறோம். அப்போ என்ன பண்ண போகிறோம்னா 3 9 மேலே ஒரு 1 மீதி இருக்கும், அந்த மேலே மீதி இருக்குத மேலே போடுறோம். அப்போ 3 1/3 இயர்ஸ். n எத்தனை ஆண்டுகளில் உயரும்? 3 1/3 இயர்ஸில் இந்த அமௌண்ட் வந்து இந்த மாதிரி உயரும். தேங்க்யூ.